பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். தங்கம் அங்க ஒரு இடத்துக்கு என்னோட கிளையண்டோட போயிருந்தேன். நானு என் பொண்ணு எல்லாரும் போயிருந்தோம். கூப்பிட்டாங்கன்ட்டு போனோம். போனப்ப எல்லாரும் அதான் மோதிரம் வாங்குறோம், அதுக்கப்புறம் செயின் வாங்குறோம், எல்லாம் போட்டு பார்த்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம். கடைசியில ஒரு செயினை போட்டு பார்க்குறோம், அப்படி இப்படி பார்க்குறோம். பிடிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துடுறோம். ரைட்டுங்களா? அப்படித்தானே? பிடிச்சிருக்குன்னு நம்ம எடுத்துடுறோம். அதுல ஒரு கேள்வி என் பொண்ணு கேட்டா, அப்பா எனக்கு ஒரு சந்தேகம். இந்த செயினெல்லாம் நிறைய பேர் போட்டு பார்த்து வைக்கிறாங்கல்ல, வச்சுட்டு அந்த செயினை தானே நாம வாங்க போறோம். அப்ப தோஷம் நமக்கு வருமா? அவங்க எந்த ஒரு விஷயத்துக்காக வாங்குற நிறைய பேர் மென்சஸா வரலாம். இல்ல நிறைய பேர் இந்த டெத் வீட்டுக்கு போயிட்டு சீர் பண்ணுவாங்க தெரியுமா? 16 நாள் காரியத்துக்கு இந்த சீர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் அவங்க போட்டு பார்த்து வாங்குவாங்க. அந்த தீட்டு வருமா? நெகட்டிவ் தான் எல்லாமே. அந்த நெகட்டிவ் வருமா? அதுக்கு அடுத்தது இல்ல பஸ்ல வந்திருப்பாங்க, இங்க இருந்து வந்திருப்பாங்க ஒரு இடத்துக்கு, அதனால தோஷம் வருமா? சில பேர் வீட்டுல என்ன குடும்பமே ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் தங்கம் வாங்கி பாருங்க, அவங்க போட்டு பார்த்திருப்பாங்க. அப்ப அதனால அந்த இது நமக்கு வருமா? இத்தனை கேள்விகள் கேட்டா அப்பதான் சொன்னேன், தங்கத்துக்கு தோஷம் கிடையாது. தங்கத்துக்கு தோஷம் கிடையாது. யார் எப்படி என்ன போட்டு பார்த்தாலும் தங்கத்துக்கு தோஷமோ தீட்டோ எதுவுமே கிடையாது. அதனால அது போட்டு பார்த்து வாங்கினா நமக்கு அந்த தோஷங்கள் வராது. அதுக்கப்புறம் ஒரு ரெமெடி ஒண்ணு சொன்னேன். இப்ப நம்ம வாங்கிட்டோம், தங்கத்தை வாங்கிட்டோம், நம்ம மனசு ஒரு உறுத்தல் இருக்கு. யார் போட்டு பார்த்தான்னு தெரியாதே, யாரோ போட்டு பார்த்திருப்பாங்களே, இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், நேர வீட்டுக்கு போங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய கால்ல முதல்ல வைங்க. முதல்ல வச்சா, நானு இந்த தங்கம் வாங்கியிருக்கேன், இந்த தங்கம் வாங்கினதுக்கு நீதாம்மா காரணம், நீதாயா காரணம் அப்படின்னு அந்த தங்கத்தை நீங்க வாங்கின செயினோ மோதிரமோ ஏதோ ஒண்ணு, கொலுசோ ஏதோ ஒண்ணு, அத போய் வெள்ளி வாங்கினாலும் சரி தங்கம் வாங்கினாலும் சரி, அதை முதல்ல கொண்டு போய் சுவாமியோட குலதெய்வத்தினுடைய சுவாமியோட காலடியில வச்சுட்டு, நீதான்ப்பா இதுக்கு காரணம், அதனால இது உன்னுடைய ஆசீர்வாதத்துல நான் இதை எடுத்துக்கிறேன்னு காலடியில வச்சு எடுத்துக்கோங்க. ராத்திரி வேலையா இருந்தா எடுத்துட்டு குலதெய்வத்தினுடைய காலடியில இருந்து எடுத்துட்டு பீரோல வச்சிருங்க. திரும்பி அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில், அதாவது நீங்க ரெகுலரா போற கோவில்ல போய் கொடுத்து, பெருமாளுடைய பாதத்துல, அதாவது சிவனோ பெருமாளோ பிள்ளையாரோ முருகனோ அம்மனோ மகாலட்சுமியோ யாரோ உங்களுக்கான இஷ்ட தெய்வம், அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய பாதத்துல வச்சு, அந்த பாதார விந்தத்துல வச்சு அர்ச்சகர்ட்டையோ குருக்கள்கிட்டையோ யார்கிட்டையோ அவங்கள்ட்ட வச்சு, அதுக்கப்புறம் நீங்க வாங்கி உங்க கழுத்துல போட்டுக்கோங்க, கையில போட்டுக்கோங்க, காலில் போட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப தோஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா விலகி போய்விடும். இது தங்கத்துக்கு, இது வெள்ளிக்கு, இது வைரத்துக்கு. அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் அந்த காலத்துல ட்ரெஸ் வாங்குவோம், நேர கொண்டு போவோம், அதாவது பேண்ட் பிட் வாங்குவோம், ஷர்ட் பிட் வாங்குவோம், டெய்லர்கிட்ட கொடுப்போம், அப்படியே அதை போடுவோம், அப்படி வருவோம். இன்னைக்கு ரெடிமேட் ஐட்டம் வந்துருச்சே, நம்ம போட்டு பார்க்கிறோம் ட்ரையல் ரூம்ல, இது பிடிக்கல அது பிடிக்கல, இது செட் ஆகலன்னு கொடுக்குறோம். அப்ப யாரோ போட்டு பார்த்திருப்பாங்கல்ல, அப்ப அந்த தோஷம் எனக்கு வருமா? அதுக்குதான் புது ட்ரெஸ் வாங்கினோன்னு வீட்டுக்கு கொண்டு போனோன்னு நம்ம என்ன பண்றோம், சுவாமியினுடைய காலடியில வைக்கிறோம், பெரியவங்கள்ட்ட கொடுத்து ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிறாங்கல்ல, அப்பவே எல்லா தோஷமும் போயிடுச்சு. அப்பவே எல்லா தோஷமுமே போயிடுது. அதனால அந்த ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த ட்ரெஸ்லயும் புது ட்ரெஸ்ல தோஷம் வராது. ஆனா நீங்க கேட்கலாம், ஏன் சாமி நீங்க நான் போட்டு இருந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸ யாராவது போட்டா ஏன் நெகட்டிவ் வரும்னு சொல்றீங்களே, அப்ப இது ஓகேவா? இது புதுசு, அது பழசு. இது செகண்ட்ல போட்டு பார்த்து கொடுத்துருவாங்க. அது அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களுடைய எண்ணங்கள் நெகட்டிவா இருக்கலாம், இல்ல அவங்களோட எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கலாம். அப்ப அந்த நெகட்டிவ் தான் அந்த ட்ரெஸ்ல நிறைய இருக்கும். ஆனா இதுல நெகட்டிவும் இருக்காது, பாசிட்டிவும் இருக்காது. ஆனால் நம்ம மனசானது என்ன சொல்லும், ஐயா இந்த புது ட்ரெஸ்ஸை யாரோ போட்டு பார்த்துட்டாங்களே, இதை கடவுள்கிட்ட கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு போட்டுக்கலாமா? தாராளமா போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, பழசு என்பது வேறு,
புதுசு என்பது வேறு. அதனால இது போட்டு பார்த்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் தோஷம் கிடையாது புதுசுக்கு. ஆனா பழசுக்கு நீங்க நீண்ட நாள் யூஸ் பண்ணது போட்டு அடிஞ்சு தேஞ்சு போய் தான் கொடுக்குறீங்க ட்ரெஸ், ரைட்டுங்களா? அப்ப அந்த தேஞ்சு போன ட்ரெஸ் கொடுக்கும்போது உங்க நெகட்டிவ் தான் நிறைய பாஸ் ஆகும். இதுல நெகட்டிவும் பாஸ் ஆகாது, பாசிட்டிவும் பாஸ் ஆகாது. ஆனால் உங்க மனசுக்கு அடுத்தவங்க தோஷம் வந்துருமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது மஞ்சள் குங்குமம் சுவாமிகிட்டேன்னு தான் எடுத்து வைக்கிறீங்க, அப்ப தோஷங்கள் வராது. அதனால நீங்க புது நகை தங்கத்துல வாங்கினாலும், வெள்ளியில வாங்கினாலும், வைரத்துல வாங்கினாலும், பிளாட்டினத்துல வாங்கினாலும், புது நகையை வாங்கினோன்னு சுவாமி குலதெய்வத்தினுடைய காலடியில வச்சுட்டோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட காலையில வச்சுட்டு நீங்க அணிந்து கொள்றது தப்பு இல்லை. அதே மாதிரி பேண்டோ ஷர்ட்டோ ட்ரெஸ் எது வாங்கினாலும் நீங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு சுவாமி சன்னதியில இருக்கக்கூடிய உங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமத்தையும் கொஞ்சோண்டு லைட்டா வச்சுட்டு நீங்க வியர் பண்ணுங்க, தப்பே கிடையாது. போட்டுக்கோங்க, தப்பே கிடையாது. அதுக்கு தோஷம் டிரான்ஸ்பர் ஆகாது, ரைட்டுங்களா? புரியுதா? கிளியரா? அதனால தயவு செய்து குழம்ப வேண்டாம். தங்கத்தை பத்தி என் பொண்ணுகிட்ட சொன்ன அப்புறம்தான் அவளுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆச்சு. ஓகேப்பா, சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அத உங்களுக்கு சொல்லணுமேன்னு தோணுச்சு, நான் சொன்னேன். இதை நீங்களும் கடைபிடித்தால் நல்லது தானே. தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி நீங்களும் அதை கடைபிடித்து உங்களுக்கு நல்லது வந்தால் நல்லது தானே. அதாவது நகை போட்டாச்சு, போட்டுட்டு காலையில போனேன், போட்டாச்சு, அப்படியே ஆபீஸ் போயிட்டேன், சாயங்காலம் தான் வரேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு காக்காய்களுக்கு பிஸ்கெட்டு இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. காக்கைகளுக்கு ஒரு உணவு கொடுங்க. நீங்க மடுக்க சூடா வெடிச்ச சாதத்தை தராதீங்க, ஆறி போய் கொடுக்கலாம் சாதத்தை. இது மாதிரி நீங்க பண்ண என்ன காக்கைகளுக்கு பித்ரு தோஷங்கள் விலகக்கூடிய ஒரு இது இருக்கு. பித்ருக்கள்னா காக்கைன்னு சொல்றோம் இல்லையா? நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம், அது பித்ருக்களுக்கு தெரியப்படுத்துறது தப்பு இல்லை இல்லையா? அதனால நல்ல ஆறுன சாதமோ இல்ல பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு வைங்க, போதும். இதுல உங்களுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர எதுவுமே கெட்ட விஷயங்கள் இல்லை. செய்யுங்க, சந்தோஷமா வாழுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.